ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை தீபாவளி திருநாள். அதுவும் 100 ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய தீபாவளியாம். இந்த நாள்ல இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வேர் உங்க கையில இருந்தாலே போதும், ராஜயோகம் தேடி வரும், செல்வ செழிப்பு உண்டாகும். அது என்ன வேர், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வேற எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அக்டோபர் 20ஆம் தேதி வரக்கூடிய இந்த ஒரு தீபாவளி திருநாள் 100 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய தீபாவளி திருநாளாம். கண்டிப்பா இந்த ஒரு தீபாவளியை யாரும் தவற விடவே கூடாது. தீபாவளி அப்படின்னு சொன்னாலே இருள்ல இருக்கக்கூடிய வாழ்க்கைய ஒளிமயமா பிரகாசமா மாற்றக்கூடிய ஒரு நாள். இனிப்புகளும் சந்தோஷமும் பொங்கி வழியக்கூடிய ஒரு நாள். நரகாசுரன் அழிந்தது போல நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் அழிந்து நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த வருஷம் தீபாவளி 100 ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய திரி கிரக யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்போட சேர்ந்து வந்திருக்குதாம். இந்த திரி கிரக யோகம் அப்படிங்கிறது 100 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நடக்குமா. முதல்ல அந்த திரி கிரக யோகம் அப்படின்னா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 3 கிரகங்களும் ஒன்றாக சேரக்கூடிய அமைப்பு தான் இந்த ஒரு திரி கிரக யோகம். அதாவது கிரகங்கள்லயே தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனும் புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் கிரகங்களோட தளபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் ஒன்று சேரக்கூடிய நேரம்தான் இந்த திரி கிரக யோகம். இது 100 வருஷத்துக்கு பிறகு அக்டோபர் 20ஆம் தேதி வரக்கூடிய தீபாவளி அன்னைக்கு நடக்க போகுதாம். இந்த ஒரு நிகழ்வால 3 முக்கியமான ராசிக்காரர்கள் அதிரடியான ஜாக்பாட்டை பெற போறாங்க. அந்த 3 ராசிக்காரர்கள் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா துலாம், மகரம், தனுசு. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஒரு திரிகிரக யோகை சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகுது. மற்ற ராசிக்காரர்களும் எப்பவும் போல நீங்க தீபாவளி திருநாளை கொண்டாடலாம். ஆனா இந்த 3 ராசிக்காரர்கள் தான் யோகம் பெற போறாங்க. அப்படிப்பட்ட தீபாவளி திருநாள் 100 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஒரு நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களா இருக்கட்டும், பூஜை முறைகளா இருக்கட்டும், இது எல்லாமே பன்மடங்கு பெருகும். ரீசெண்டா இப்ப நம்ம சேனல்ல தீபாவளி திருநாள் அன்னைக்கு என்னென்ன பொருட்களை வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்கிறோம். திரிகிரக யோக சேர்க்கை நடக்கிறதால சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் இந்த 3 கிரகங்களுக்கும் உரிய தானியங்கள், சூரிய பகவானுக்குரிய கோதுமை, புதன் பகவானுக்குரிய பச்சை பயிறு, செவ்வாய் பகவானுக்குரிய துவரம்பருப்பு, இந்த 3 பொருட்களையும் தீபாவளி திருநாள் அன்னைக்கு நீங்க வாங்கி வீட்டுல வைக்கணும். பொதுவா தீபாவளி வரக்கூடிய நாள்ல அமாவாசையும் சேர்ந்து வரும். ஆனா இந்த வருஷம் நமக்கு தீபாவளி அக்டோபர் 20ஆம் தேதியும் அமாவாசை அக்டோபர் 21ஆம் தேதியும் வரும். தீபாவளி நோன்பு இருக்கக்கூடியவங்க அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் நீங்க தீபாவளிக்கான நோன்பை கடைபிடிக்கணும். அக்டோபர் 20ஆம் தேதி மாலை 4 மணி 15 நிமிஷத்துக்கெல்லாமே அமாவாசை பிறந்துடும். அதாவது தீபாவளி அன்னைக்கு. அது மறுநாள் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி 48 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அம்மன் கோவில்ல போயிட்டு தீபாவளிக்கு அந்த அமாவாசை நோன்பு எடுக்கக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அது போக இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வேரை பயன்படுத்தி நீங்க பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் ராஜயோக செல்வ செழிப்பை உங்க குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துடும். முதல்ல அந்த வேர் என்ன வேர் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே எந்த ஒரு பரிகாரம் தாந்திரிகம் பண்றோம்னா அதுக்கு நமக்கு சில பொருட்கள் தேவைப்படும். அப்படி பயன்படுத்தக்கூடிய வசீகரத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் நன்னாரி. இந்த நன்னாரி இருக்குல்ல, அந்த நன்னாரியோட வேர் நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். நன்னாரி பொதுவா குளிர்ச்சி தன்மை அதிகம் கொண்டது, வெப்பத்தை தணித்து குளிர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடியது. அப்படிப்பட்ட நன்னாரிய நாட்டு மருந்து கடைகள்ல வேறாவே வச்சிருப்பாங்க. அதை ஒரு 5ல இருந்து 10 ரூபாய் கொடுத்தாது வாங்கிட்டு வந்து முதல்ல நீங்க பத்திரப்படுத்திக்கணும். வரக்கூடிய அந்த நன்னாரி வேர் கொஞ்சம் அழுக்காவும் தூசியாவும் இருக்கும். முடிஞ்சா தீபாவளி அன்னைக்கு முதல் நாளே அந்த நன்னாரி வேரை கழுவி சுத்தப்படுத்தி வெயில்ல நல்லா காய வச்சிடுங்க. அது காய்ந்து வறண்டு போனதுக்கு பிறகு பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கழுவி சுத்தப்படுத்த முடியாதவங்க நேரடியாவே இந்த பரிகாரத்தை பயன்படுத்தலாம். நன்னாரி வேரை வாங்கிட்டு வந்து அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி இருந்தாலும் தீபாவளி திருநாள் அன்னைக்கு காலை நேரத்துல நீங்க தீபாவளிக்கான பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்துல எப்பவும் போல வீட்டோட பூஜையில விளக்கேத்தி வச்சுட்டு உங்களோட இறை வழிபாடு பண்ணுவீங்கல்ல, அந்த நேரத்துல தான் இந்த
நன்னாரி வேரை நீங்க பயன்படுத்தணும். நன்னாரி வேரை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னா, வாங்கிட்டு வந்து வச்சிருக்கக்கூடிய அந்த நன்னாரி வேர காய்ந்து போனதுக்கு பிறகு ஒரு சின்னதா கல்லு வைத்து இடித்தோ இல்ல மிக்ஸில போட்டு அரைச்சோ அந்த நன்னாரி வேற பொடி பண்ணிக்கணும். அது அந்த அளவுக்கு பொடியா அவ்வளவு சீக்கிரம் மாறுறது கஷ்டமா இருந்தாலும் ஓரளவுக்கு சாம்பிராணி பொடி அளவுக்கு சின்ன சின்ன துகள்களா மாறினா கூட போதும். ஆனா நன்னாரி வேற அப்படியே பயன்படுத்தாம அதை காய வைத்தோ இல்ல வாங்கிட்டு வந்த உடனேயோ அதை நீங்க பொடியா தயார் செஞ்சு வச்சுக்கணும். தீபாவளி அன்னைக்கு மாலை நேரங்கள்ல வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு நீங்க பூஜை பண்ணும்போது கண்டிப்பா சாம்பிராணி தூபம் போடுவீங்க. அப்படி போடக்கூடிய அந்த சாம்பிராணி தூபத்துல வாங்கிட்டு வந்து வச்சு தயார் செஞ்சிருக்கக்கூடிய அந்த நன்னாரி வேரோட பொடி இருக்குல்ல, அத அந்த சாம்பிராணி தூபத்துல நீங்க தூவி விட்டு உங்க வீடு முழுக்க சாம்பிராணி தூபம் போடணும். நன்னாரி ஒரு வாசனை மிகுந்த பொருள், அதே நேரம் குளிர்ச்சி மிகுந்த ஒரு பொருள். மருத்துவ ரீதியா பல பயனுள்ள ஒரு பொருளா இருந்தாலும் மகத்துவ ரீதியாவும் ஒரு அற்புதமான ஒரு பொருளா இந்த நன்னாரி இருக்குது. நன்னாரியோட வாசத்துக்கு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. பொதுவாவே வாசனை பொருட்கள் எதுவா இருந்தாலும் அதுல மகாலட்சுமி அம்சம் இருக்கும். அதுக்கு இந்த நன்னாரியும் விதிவிலக்கு கிடையாது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். நன்னாரி வேற பொடி செய்து சாம்பிராணி தூபத்துல தூவி விட்டு அத வீடு முழுக்க நீங்க தூபத்தை தூவி விடணும். அப்படி பண்ணும்போது சாம்பிராணி தூபத்தோட சேர்ந்து அந்த நன்னாரி வேரோட வாசனையும் உங்க வீடு முழுக்க பரவும். அது மூலியமா லட்சுமி கடாட்சம் பெருகும். நிறைய பேரால இந்த நன்னாரி வேரை வாங்கிட்டு வந்து அதை பொடி செய்து பயன்படுத்துறதுக்கு சிரமமா இருக்கக்கூடியவங்க நிறைய நாட்டு மருந்து கடைகள்ல இந்த நன்னாரி வேர் பொடியாவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அப்படிப்பட்டவங்க நன்னாரி வேர் பொடியாவே வாங்கிட்டு வந்து நீங்க பாக்ஸ்ல போட்டு பத்திரப்படுத்தி தீபாவளி அன்னைக்கு சாம்பிராணி தூபத்துல கலந்து போடலாம். இதை தீபாவளி அன்னைக்கு மட்டும்தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. செவ்வாய் வெள்ளியில பண்றதும் விசேஷம்தான். அதோட ஆரம்பமா இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய, அதுவும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய திரி கிரக யோகத்தன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தீபாவளி அன்னைக்கு பண்றது கூடுதல் பலன்களை கொடுக்கும். ஒருவேளை திங்கட்கிழமை நீங்க மாலை ஒரு 6-7 மணிக்கு வீட்டுல பூஜை பண்ணும்போது இந்த சாம்பிராணி தூபத்தை போடுறீங்கன்னா அதுல இன்னொரு விசேஷமும் இருக்கு. தீபாவளி அன்னைக்கு மாலை 4:15 அமாவாசையும் பிறந்துடும். அமாவாசைக்கான அந்த திதி நேரத்துல இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணும்போது அது கூடுதல் பலன்களை கொடுக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பொருள் மாதிரி தெரியும், எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இது மூலயமா ராஜயோகத்தை, செல்வ செழிப்பை நீங்க பெற முடியும். இந்த தூபத்தை உங்க வீடு முழுக்க நீங்க பரவ விடும்போது அந்த நேரத்துல சூரிய பகவானையும் புதன் பகவானையும் செவ்வாய் பகவானையும் வேண்டிக்கோங்க. சூரிய பகவான் எந்த விதமான நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர். புதன் பகவான் புத்திகாரகன், செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர், குழந்தைகளோட கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடியவர். செவ்வாய் பகவானை பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. கடன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடியவர். சொந்த வீடு, நிலம் இது சம்பந்தமான விஷயங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இப்படி 3 கிரகங்களோட சேர்க்கை ஒன்றாக இருக்கக்கூடிய 100 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஒரு தீபாவளி திருநாள்ல நன்னாரி வேற பொடி செய்து சாம்பிராணி தூபத்துல கலந்து நீங்க வீடு முழுக்க தூவி விடும்போது எக்கச்சக்கமான செல்வ வளங்கள் உங்களுக்கு வந்து சேரும். மகாலட்சுமி அம்சம் தீபாவளி திருநாள் அன்னைக்கு பொங்கி வழியும். அது மட்டும் இல்லாம தீபாவளி அன்னைக்கு நீங்க இனிப்புகளை செய்து வாங்கி சாப்பிட்றது மட்டும் இல்லாம கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு, குறிப்பா ரோட்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறவங்களுக்கு உங்க கையால இனிப்புகளையும் நீங்க தான தர்மமா கொடுக்கலாம். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.